Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்க ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க இந்த 2 பொருள் கலந்த ஜூஸை குடிச்சா போதுமாம். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் சர்க்கரை நோயால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கு உணவு பழக்கம் மற்றும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது அவசியம். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு நோயை நிர்வகிப்பது மிகவும் கடினமான பணியாக தோன்றலாம். சரி, நீங்களும் உயர் இரத்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், உங்கள் வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், உங்கள் இன்சுலின் அளவை இயற்கையாக நிர்வகிக்கவும் உதவும் எளிய ட்ரிங்க்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாவற்றிற்குமே வீட்டிலேயே சில இயற்கை வைத்தியங்களை நாம் முயற்சி செய்கிறோம். அந்த வகையில் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க வீட்டில் தயாரிக்கப்படும் சில எளிய பானங்களும் உள்ளன. அவற்றை முயற்சி செய்து உங்கள் இரத்த சர்க்கரை அளவையும் உடல் எடையையும் சரியாக நிர்வகியுங்கள். முதலில் பாகற்காய் மற்றும் நாவல் பழ ஜூஸ். இந்த இரண்டுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவும் நல்லது. இவற்றை கொண்டு வீட்டில் தயாரிக்கப்படும் ஜூஸ் இன்சுலின் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் செரிமான கோளாறுகள், தோல் பிரச்சனைகள், நச்சுக்களை நீக்குதல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. மேலும் இந்த ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது. இந்த ஜூஸ் ஏன் சர்க்கரை நோய்க்கு நல்லது என்றால், பாகற்காய் மற்றும் நாவல் பழம் இரண்டிலுமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களும் தாவர கலவைகளும் நிறைந்துள்ளன. அவை அதிக சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. ஏனென்றால் பாகற்காயில் பாலிபெப்டைட் பி உள்ளது. இது இன்சுலின் ஏற்றத்தாழ்வை சரி செய்யும், உயர் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதோடு தோல் பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். மறுபுறம் நாவல் பழத்தில் இயற்கையாகவே விட்டமின் ஏ, விட்டமின் சி, பயோட்டின் மற்றும் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கின்றன. இது பாகற்காய் சாறுடன் இணைவதால் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் வளர்ச்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது. ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு மட்டுமின்றி இந்த சாற்றை தொடர்ந்து குடிப்பது தோல் மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் அமைப்பின் நச்சுத்தன்மையை நீக்குவதற்கும் உதவும். இருப்பினும் உங்களுக்கு அதிகரித்த சர்க்கரை இருந்தால் வீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த பானத்தை உங்கள் உணவில் சேர்ப்பதற்கு முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. ஒரு பாகற்காயை 2ஆக நறுக்கி அரை பாகற்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். 5 to 6 நாவல் பழங்களையும் எடுத்து விதைகளை நீக்கி ஒன்றாக சேர்த்து அரைத்து கொள்ளுங்கள். அதை வடிகட்டி ஒரு தேக்கரண்டில் லெமன் ஜூஸ், தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு சேர்த்து குடியுங்கள். இந்த பானத்தின் சுவையை அதிகரிக்க சில புதிய கொத்தமல்லி இலைகள் மற்றும் அரை தேக்கரண்டி துருவிய இஞ்சியும் சேர்த்து குடிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.